गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 19 ஜனவரி 2026 தை மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாள் திங்கட்கிழமை. வளர்பிறையிலே பிரதமை திதியிலே இருக்கிறோம். உத்திராட நட்சத்திரம் காலையில் இருக்குது, மாலையில் 1 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் வந்துடும். காலையில் அமாவாசை திதி அப்படிங்கிறது காலையில் 2 மணி 31 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பிரதம திதி வந்துடும். இன்றைக்கி துன்பம் நீக்கி செல்வம், வளர்ச்சி, மகிழ்ச்சி பெறும், அதை எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனின் வாமன அவதாரம் அப்படிங்கிற தினம் இன்று. உத்தராயண புண்ணிய காலத்திலே ஏமந்த ருது அப்படிங்கிற ருதுவில் முன்பணி காலத்திலே மகர மாதத்திலே சுக்லபட்சத்திலே இருக்கிறோம். கிழக்கு பக்கம் சூலமும் தயிர் பரிகாரமும், மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு 4 நாழி 32 வினாடிகளும் 6 மணி 35 நிமிடங்களிலே சூரியன் உதயமும் இருக்கக்கூடிய இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 6:30லேருந்து 7:30, சாயங்கால வேலை 7:30லேருந்து 8:30, குளிகை நேரம் 1:30லேருந்து 3, யமகண்டம் 10:30லேருந்து 12, ராகு காலம் 7:30லேருந்து 9. இன்றைய நாள் உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனால் திருவாதிரை மற்றும் புனர்பூத நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் பெற்றிருக்கும். ஒரு நல்ல மேல் நோக்கு நாள், நல்ல விவரங்கள் விவசாயங்கள் எல்லாம் செய்வதற்கான நல்ல நாள். திதி பிரதமை திதி. இன்றைக்கு வஜ்ரயோகம் கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிற கர்ணத்தோடு இன்றைக்கி இருக்குது. வஜ்ரயோகம் அப்படின்னாலே எதையும் ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், பூமியை உழுவது, சேனாதிபதி ஆகுதல், ஆயுதம் ஏந்தல், ஆச்சரியமான காரியங்கள் செய்தல் அப்படிங்கிற பலன்களை கொடுக்கிறது. அதுபோல் இந்த கிம்ஸ்துக்கனம் அப்படிங்கிறது புதிய அரிசி, புதிய ஆபரணம், பூமி வாங்கிறது, சுபகாரியங்கள் என்ற ரொட்டேஷ்னல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், அது நடக்கும். பிரதமை திதியிலே உலோகம், கருங்கல், மரம் இவற்றினால் செய்யப்பட்ட சித்திர வேலைகளை பண்ணுவது, படுக்கையிலே சித்திரை வேலைப்பாடுகள் செய்வது, சித்திரங்கள் வரைவது, கத்தி முதலிய ஆயுதங்களை வாங்குவது அப்படின்னு அர்த்தம். உத்திராட நட்சத்திரம் கர்ப்பதானம், சீமந்தம், நாமகரணம், காதுகுத்தல், தேவ பிரதிஷ்டை, விவாகம், கிரகப்பிரவேசம், குலம் கிணறு வெட்டுதல், தொலைதூர பயணம், குழந்தையை தொட்டில் விட நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய நாள் சூரிய, சந்திர, புத, சுக்கிர, செவ்வாய் மகர ராசியில் அமர, ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் அமர இந்த நாள் துவங்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, மனதிலே அமைதியை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுடைய ராசியின் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடம் இன்றைக்கி ஃபுல்லி ஆக்குபைடாக இருக்கும். சூரிய, சுக்கிர, செவ்வாய் மற்றும் புதனால். இப்படி இவர்களெல்லாம் அமர்வதனாலே தன லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள். இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அதுபோல் இன்றைக்கி சந்திரனும் உள்ளே வந்திருக்கிறாரு. அவருடைய தன்மையினாலே அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு செயல்பாட்டிலே எந்த விதமான தடையும் இருக்காமல் இருக்கக்கூடிய கர்ம டே அப்படின்னு சொல்லலாம். அப்படி செயல்பாடுகளை திருத்தமாக செய்யக்கூடிய நாள். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வழிபடுவதும், அதுவும் திருவோண நட்சத்திரம் விரதங்கள் இருந்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். சாயங்கால வேளையில் போய் அவசியம் விஷ்ணு பகவானை விஷ்ணு தலத்திலே பார்த்து வருவதனால் உங்கள் கலக்கங்கள் தீங்கி மனதிலே நல்ல ஒரு சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாள் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல
அனைத்து விதமான கிரகச் சேர்க்கைகள்னு சொல்லுவோம். சூரிய சந்திர செவ்வாய் குருன் சுக்கிரன் அப்படிங்கிறவெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. இப்படி 5 கிரகங்கள் ஒன்றாக அமைவது ரொம்ப நல்லதை கொடுக்குது. பல விதத்திலும் கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் அமைதியாக செய்தீர்களாக நன்மையை பெற்றுவிடலாம். எந்த காரியம் மெதுவாக நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் காரியங்கள் சுத்தமாக நடந்துவிடும். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எந்த விதத்தில் பதட்டம் இல்லாமல் சாந்தமாக செய்யக்கூடிய காரியம் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வெற்றியை கொடுப்பதாக இருக்கிறது, நன்மையை கொடுப்பதாக இருக்கிறது, தனத்தை கொடுப்பதாக இருக்கிறது, உயர்வை தருவதாக இருக்கிறது. வரவு நிச்சயமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்துக்குமே காரணகர்த்தா யார்? விஷ்ணு பகவான். அவரை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சம் உண்டாகும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சுபிட்சமான நாள். ஆனாலும் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், சந்திராஷ்டமம் இருக்கிறனால கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். குழப்பங்கள்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நிதானமாக செய்யலாம். அஷ்டமத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார், செவ்வாய் உட்காந்துருக்கார், சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, புதன் உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னாக்க நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலையும் பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய விஷயமாக அமைகிறதுனால பயங்கள் நீங்கிவிடும். உடல் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் லாபங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதுல இன்றைக்கி சந்தேகம் இல்லை. கொஞ்சம் நல்ல நாள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா போதும். அதுக்கு விஷ்ணுவின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த விஷ்ணுவை வழிபட வழிபட இன்றைக்கி நல்ல சுபிட்சங்கள் நடக்கும். 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியினுடைய 7ஆம் இடம் அப்படிங்கிற இடம் கலத்திரஸ்தானம், வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம், புதிய முயற்சிகளை கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்படின்லாம் இருக்கக்கூடிய இடத்துல 5 கிரக சேர்க்கைகள் ஒன்றாவது உங்கள் ராசிநாதனோட சேர்த்து. அப்போது உங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் சுக்கிர புதன் என்பவர்கள் அமர்வதனாலே அலைச்சல்கள் இருந்தாலும் சுகங்கள் உண்டு, பயங்களும் கலக்கங்கள் இருந்தாலும் வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டு. கலத்தரத்தில் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் இதை தான் சொல்கிறாரு. கொஞ்சம் எச்சரிக்கையாரு, ஆரோக்கிய குறைபாடுகள் வரப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இதை தான் சொல்கிறாரு, கொஞ்சம் பயத்தை கொடுப்பதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது தான். உங்களுடைய ராசியின் அனைத்து விதமான லாபத்தை பெறுவதற்கு இன்றைக்கி விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக அமையும். விஷ்ணுவின் வழிபாடினாலே அனைத்து விதமான குறைபாடுகள் நீங்கும், நன்மை பலதும் நடக்கும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கைகள் அமர்வது ரொம்ப முக்கியம். அதிலும் சூரிய சந்திர செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்வதனாலே லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மகிழ்ச்சி நிறைய இருக்கும், சந்தோஷங்கள் பெருகும். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கி முக்கியமான நாள். லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தாலே லக்ஷ்மி மணவாளனான விஷ்ணு பகவானை வணங்குவது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை மேன்மை நிலையத்திலே மேன்மையான விஷயத்தில் உயர்த்தி கொடுக்கும். நல்லது, ஒரு மொமெண்டம் பெனிஃபிட்னு சொல்லுவோம், மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். பணம் வரும், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி கவலைப்படாதீங்க. மனதிலே கொஞ்சம் கவலைகள் எல்லாம் சுக்கிர பகவான் கொடுப்பார். அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய விஷ்ணு பகவான் வழிபாடும் நல்லதை தரும். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. பணம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் இருக்கிறது. கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானித்து செய்தீர்களா அனுகூலங்கள் உண்டாகும். சுபிட்சங்களும் யூக லாபங்களும் கொஞ்சம்
உருக்கு. ஆனால் அவசரம் மட்டும் ஓரம் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையற்ற குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை ஈஸியாக அமைச்சு கொடுத்துரும். அதனால் வெற்றிக்கு இலக்கணம் எதுன்னா மனதை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிறது. இதுதான் பணத்தை நீங்கள் ஈர்க்கக்கூடிய மெத்தடாலஜி. அந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். அப்படி நீங்கள் பிடிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பணம் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கூலாக எனக்கு எல்லாம் கிடைக்கும், நான் எல்லாம் நல்லா இருக்கேன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நாளில் சனி திங்கட்கிழமை அன்றைக்கி இருக்கும். திங்கட்கிழமையும் விஷ்ணு பகவானின் அந்த ஒரு அருளாசியான திருவோண நட்சத்திரத்திற்குனால நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்க போது உங்களுக்கு வாழ்க்கையின் நல்ல பலன்கள் உண்டாகும். உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய நாள். அதனால் நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க, நல்லதே நடக்கும். வணக்கம் துளாராசி நண்பர்களே, உயர்வுக்கான வழிகளை இன்னைக்கு நிறைய பண்ண போகிறீங்க. எப்படி உங்களை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறதே நிறைய யோசிப்பீங்க. அது உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துல சூரிய சந்திர செவ்வாய் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து உட்கார்றாங்க. இப்போ 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். விரோதங்களையும் உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. அதனால் பக்தியோடு இன்றைக்கி இருந்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்து விடலாம், குழப்பங்களெல்லாம் போயிடும். பக்திக்கு அழகான விஷயம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி விஷ்ணுவை வழிபடுவது. விஷ்ணுவை வழிபட்டால் உங்கள் காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி தாராளமாக அமைதியாக உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்த இன்றைக்கி சுபிட்சங்கள் உங்களை வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்கள் இந்த நாளிலே செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வரவை பெற்றுத்தரும். ஏன்னா லாபம் வருவதற்கு 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் ஒன்றாயிருக்கிற நாள். சூரிய சந்திர செவ்வாய் சுக்கிர புதன் என்கிற 5 கிரகங்களும் 3ஆம் இடத்தில் அமர்வதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வரப்போகிறது. திரவிய லாபம் வரப்போகிறது, தன லாபம் வரப்போகிறது. புத்தி தடுமாற்றங்களை நீக்கிவிட்டீர்களான சௌக்கியம் உண்டு அப்படிங்கிறது இன்றைக்கி கட்டியம் சொல்கிறது. இந்த நாள் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்கிறார், குரு பகவானும் பார்க்கிறார். அதனால் சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய பெற்றுத் தருகிறார்கள். இன்றைய நாள் விஷ்ணுவின் வழிபாடு ரொம்ப முக்கியம். விஷ்ணுவை வழிபட இன்றைக்கி வாழ்க்கையில் சுபிட்சங்கள் உங்களுக்கு வந்து சேரும். 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, மனதிலே கொஞ்சம் கவலையை கொடுக்கக்கூடிய நாளான இந்த நாள் 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் ஒன்றாக உட்கார்ந்துருக்கு. சூரிய சுக்கிர சனி சந்திர செவ்வாய் அப்படின்னு. சூரிய சந்திர செவ்வாய் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து அமர்கிறார்கள். 2ஆம் இடத்துல ராகு அமர்கிறார். அவருடைய 3ஆம் இடத்துல இவர்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்கிறார். அப்படிங்கிறனால உங்கள் 4ஆம் இடமான இடத்துல சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் வக்கர இருக்கக்கூடிய குருவின் பார்வை இதெல்லாம் உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் மனதிலே எக்ஸ்ட்ரா கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த எப்படி போக்கிக்கிறது அப்படின்னா இன்றைக்கி மனதில் ஒருநிலைப்படுத்தி விஷ்ணு சகஸ்ரநாமம் என்கிற இந்த 1000 நாமாவளியை சொல்ல உங்களுடைய மனதிலே விஷ்ணு பகவானின் ஆதிக்கத்தினாலே வெற்றியை நிச்சயமாக கொண்டு வருவார் அப்படிங்கிறத உறுதி கொள்ளலாம். 1-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர 5 கிரக சேர்க்கை இன்றைக்கு இருக்கிறது. சூரிய சந்திர செவ்வாய் புத சுக்கிரன் இவர்கள் 5 பேரும் சேர்ந்து அமர்வதும், உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே ராகு இருப்பதும் 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்வதும் பண வரவை கொடுக்கும். இருந்தாலும் உடல் உபாதைகளை கொடுக்கும்.
காரிய தடைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பல விதத்திலும் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும், பல விஷயத்திலும் செய்கிற காரியங்களெல்லாம் யோசித்து செய்வதும் நல்லது. அவசரங்களெல்லாம் படாமல் நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். பணம்லாம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். பணத்துக்கு இஷ்யூ கிடையாது. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்கள் வெற்றியை நோக்கிய பயணம் பெறுவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் செலவு ஜாஸ்தி வழி உண்டு. விரயஸ்தானம்ங்கிற 12ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவருடைய சேர்க்கையினாலே செலவு உங்கள் கையில் இல்லை, நிறைய செலவாகும். வேறு வழி இல்லை, குடும்ப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல சுபிட்சமான செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் செலவு அப்படிங்கிற இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே லாபம் மாறிடும். கொஞ்சம் வியாதி ரிலேட்டடாக, அதாவது ஆரோக்கிய குறைபாடு ரிலேட்டடான செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருப்பது நல்லது. எப்போவுமே மருத்துவம்னு வந்துட்டாலே மருந்துக்கு வேண்டியவர் யார்? தன்வந்தரியான இந்த விஷ்ணு பகவான். அதனால் விஷ்ணுவின் வழிபாடு இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், அதனால் விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப நல்லது. முடிந்தவரை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது இல்லை சொல்வது ரொம்ப நல்லதாக அமையும். இதனால் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் பல உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. பணிந்தவனுக்கு பதவி அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொண்டு அமைதியாக நீங்கள் செய்வதனால்தான் இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக 5 கிரக சேர்க்கை மகர ராசிக்குள்ளே அணிவகுக்கிறார்கள். சூரிய, சந்திர, சுக்கிர, செவ்வாய் மற்றும் புதன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து அமர்வதும் 12ஆம் இடமான கும்பராசியை குரு பார்ப்பதும் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல நாளிலே நம்ம நார்மலாக நிறைய வர்ஷிப் பண்ணுவோம். சுவாமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. துன்பங்களை நீக்கி செல்வம், வளர்ச்சியை, மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாம சேவை அப்படின்னு சொல்லுவோம். அவரை பற்றிய 1000 நாமாவளிகளை காதிலே கேட்டு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனைகள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயம் தரும். அதனால் இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாளாய் அமைவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க, இல்லை சொல்லுங்கள். 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.